வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மை நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அதை சொல்கிறது தான் இந்த வீடியோ போடுறேன். என்னோட நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வைல்ட் ரேபிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தேன். 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சிசிடி அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். சிசிடினா கான்ஃபிடன்ஸ், கன்சிஸ்டன்சி, டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வைல்ட் ரேபிட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த வைல்ட் ரேபிட் ட்ரைனிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி இருக்கும்னா, ஃபவுண்டேஷன் பசங்களும் சரி, இன்டர் பசங்களும் சரி, நீங்கள் இதை போயிட்டு என்னோட சேனலில் வைல்ட் ரேபிட் ட்ரைனிங் அப்படின்ற வீடியோ அடிச்சிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வரும். அந்த வீடியோஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒரு பசங்களோட மெமரி கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண முடியும், செக்ஷன், சப்செக்ஷன் அதெல்லாம் சொல்ல வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணுவேன். இன்ஃபேக்ட் இது நான் வந்து சிஏ ஃபைனலில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே இன்டர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஃபவுண்டேஷன் கொண்டு வந்தேன். ஸோ கான்ட்ராக்டில் இருக்கிற எல்லா செக்ஷனையும் பசங்க சொல்லுவாங்க ஃபவுண்டேஷனில். இன்டரில் ஆகும்போது எல்லா செக்ஷனும் இன்டரில் கண்ணை மூடிட்டு பசங்க சொல்லுவாங்க. எல்லா செக்ஷனும் கம்பெனி சாக்கில் இருக்கிற எல்லா செக்ஷனும் சொல்லுவாங்க. சரி, வெறும் செக்ஷன் மட்டும் சொல்லி போர் அடிக்குது, செக்ஷன்ஸ்லாம் இப்போது அதனால் என்ன யூஸு அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அது ஆரம்ப காலத்தில் அது ஒரு சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் சரி, வெறும் செக்ஷன் சொல்கிறதுல என்ன ஃபீல் இருக்குது, அதில் என்ன ஹை இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்து, சரி ஓகே, இப்போ ஒரு 250 பேஜை பார்க்காம சொல்ல வைக்க முடியுமா, ஒரு 200-250 பேஜை பார்க்காம சொல்ல வைக்க முடியுமா அப்படின்னா, மொத்த லாபுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 செக்ஷனை பார்க்காம, அதாவது 100 செக்ஷனாக வெறும் செக்ஷன் நேம் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற கண்டென்ட் செக்ஷன் சொல்லி உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 270 பேஜ் டோட்டலாக 270 பேஜஸை பார்க்காம சொல்ல வைக்க முடியுமா? அதுவும் வெறும் 20 நாளில் டெய்லி 2-4 மணி நேரம் தான், உங்களுக்கு 4 hours டைமு. ஸோ கிளாஸ் வந்து நவம்பர் மிடில் ஆரம்பிச்சது, இப்போது 21 நாள் முடிஞ்சுது. டெய்லி 2.5 to 3 hours கிளாஸு, ப்ளஸ் அவங்க வந்து 2 hours செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு அவங்களோட ப்ரிப்பரேஷன் டைம், அதாவது இந்த லா அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 4.5 to 5 hours ப்ரிப்பரேஷன் டைம். சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ வாரத்துக்கு 5 நாள் கிளாஸு. இந்த மாதிரி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம், ஒரு மாதன்றது 20 கிளாஸு. ஸோ 21 கிளாஸ்க்குள்ள 270 பேஜஸை மனப்படமாக, நான் ஸ்டார்ட்னு சொன்னால் அப்படியே ஆரம்பிக்கணும், ஸ்டாப்புன்னு சொல்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு ஐ ஸ்டார்டட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். உள்ளே இருக்கிற செக்ஷன்லாம் சொல்லணும், எல்லா கண்டென்ட்டையும் சொல்லணும், அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கணும், அது அத்தனையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணலாமா அப்படின்றது. அண்ட் அது குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்குள்ள, ஒரு 3.5 மணி நேரத்துக்குள்ள. இப்போனா ஒரு ஹவருக்கு நம்ம வந்து ஒரு 60-80 பேஜஸ் கிராஸ் பண்ணணும். ஸோ ஈச் ஹவர் ஐ ஹாவ் டு கிராஸ் 80 பேஜஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு, கிடுன்னு சொல்கிற மாதிரி, அப்படியே லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் இல்லை, ஆனால் க்ரக்ஸ் சொல்கிற மாதிரி பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, பிகாஸ் இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். ஏன்னா எனக்கு அப்படியே ஒரு டேம்லேருந்து திறந்ததுக்கப்புறம் தண்ணி வரா மாதிரி அவங்களோட அந்த ஃப்ளோ வரணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லும் போதோ இல்லைன்னா நாங்கள் வேதம் சொல்லும் போதோ அப்படியே ஒரு ஃப்ளோ வரும், கிட்டுன்னு. இப்போ நம்ம வந்து திருக்குறள் சொல்லுவோம், சில பேர் பகவத்கீதா சொல்லுவாங்க. சாப்டர் 1 சொல்ல ஆரம்பிச்சா கிட்டுன்னு சொல்லினே வருவாங்க. இந்த மாதிரி இவங்களை சொல்ல வைக்க முடியுதா பார்க்காம? அப்போனா அப்படியே அதே வேர்டிங்ஸ்லாம் அப்படி கிடையாது. தே வில் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ், தே வில் ரிசைட். இது வந்து ஃபியூச்சரில் வந்து ரிவிஷனுக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து அவங்களே நாளைக்கு பார்க்கும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும். செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது அந்த ரிசல்ட். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நான் நினச்ச மாதிரி, அதாவது எவ்ரி ஹவர் வி வில் கிராஸ் 80 பேஜஸ் ஃப்ரம் ஐசிஐ புக்குன்ற மாதிரி, அப்படியே 80 பேஜஸ் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி வந்திருக்கு. வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது கூடிய விரைவில் 1 or 2 டேஸில் எந்த எடிட்டும் இல்லாமல், எந்த ஜம்ப் கட்டும் இல்லாமல் ஐ வில் அப்லோட் இட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது ஹியூமன் பொட்டன்ஷியல், நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட மைண்ட் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது திங்ஸை, அந்த
அந்த அதாவது இவ்வளோ விஷயத்த நம்மளால இந்த குறுகிய டைம்குள்ள படிக்க முடியுமா, அது எப்படி படிக்க முடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது என்னால முடியும்ன்றது விஷயம் இல்லை. இப்போ நான் சொல்றேன், நான் 300 பேஜஸ் ஒப்பிக்கிறேன், நான் 500 பேஜ் அப்படியே கடற்கடுன்னு ஒப்பிக்கிறேன்ற அது விஷயமே இல்லை. ஒரு 18 வயசு பையனாலேயோ ஒரு 18 வயசு பொண்ணாலேயோ ஒப்பிக்க முடியுதா? சரி, ஒப்பிச்சு என்ன பிரயோஜனம்? ஒப்பிச்சுதான் ஒப்பிக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சு அதை கிரகிச்சுக்கிட்டு அது என்ன ரீசன், அது என்ன லாஜிக்னு புரிஞ்சுக்கிட்டு மொத்த கம்பெனிஸ் ஆக்ட் புக்கையும், அதாவது மொத்த ஐசிஐ புக்குமே திருப்பி சொல்ல முடியுமா? சரி, இது மார்க்குக்காக இல்லை. திஸ் இஸ் நத்திங் டு டு வித் மார்க். இது வந்து என்னால ஒரு ஆக்டை உணர முடியுது, ஒரு சப்ஜெக்டை உணர முடியுது, அந்த சப்ஜெக்டை அப்படியே புக்கையே பார்க்காம என்னால் சொல்ல முடியுது. ஸோ இப்போ எப்படி இருக்க முடியும்? ஒரு 250 பேஜ் எப்படி சொல்ல முடியும் திருப்பி ஒரு புக்கை பார்க்காம அப்படின்னா, அதுக்கு என்ன டெக்னிக்ஸு, அது எப்படி அவங்க உணர்ந்தாங்க அப்படின்றது தான் அந்த வீடியோ. திஸ் ஐ வில் பி ரிலீசிங். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த அதாவது அடுத்தது என்ன அப்படின்னு நமக்கே தோணும்ல. இப்போ நானே ஒரு டீச்சராக அடுத்து என்ன, ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், இந்த சப்ஜெக்டை எப்படியோட பெஸ்ட்டாக எப்படி எடுக்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் எப்படி பெஸ்ட்டாக புரிய வைக்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து எப்படி ஒரு விஷயத்த வாங்குறது. இப்போ ஒரு டேரக்டர்னா அவர் அந்த ஆக்டரை எப்படி நடிக்க வைக்கிறாருன்னு இருக்கும்ல, அந்த ஆக்டர்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்குறாருன்னு இருக்கும்ல. அப்போது நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லாரையும் சரியாக வேலை வாங்குறதில்ல அந்த டேரக்டர். அப்போது ஒரு டீச்சராக அந்த ஸ்டூடெண்ட்டோட பொட்டன்ஷியலை நான் எப்படி வெளில கொண்டு வருவேன்? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல் இண்டியா ரேங்க் வாங்குற அளவுக்கு கூட பொட்டன்ஷியல் இருக்கலாம் தெரியாது. எப்படி வெளில கொண்டு வருது அதை? ஸோ அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவனுக்கு என்னன்றது அவனுக்கே தெரியறது இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு அனுமார் மாதிரி தான். அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்றதே அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதை நான் எப்படியாவது கொண்டு வரணும்னு ஒரு தடவையும் நான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஆஸ் அ டீச்சர். ஸோ அது அவங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங் கொடுக்கலாம். ஹே சூப்பர்ல. பிகாஸ் இந்த ஊரில் நம்ம பசங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களோட பொட்டன்ஷியல் இவங்களுக்கே தெரியறது இல்லை. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே வரமாட்டேங்குது. பாதி பேர் இன்னைக்கு சிஏல ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் தாழ்வு மனப்பான்மை. இன்னைக்கு ரிதன்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து காஸ்டிங்ல 58 மார்க் எடுத்திருக்குது. அதாவது இப்போ நாங்கள் செகண்ட் சீரிஸ் டெஸ்ட்ல. ஆனால் அவன் வந்து நான் செகண்ட் குரூப் எக்ஸாமே எழுத மாட்டேன் சார், எனக்கு செகண்ட் குரூப்ல கான்ஃபிடன்ஸ் இல்லை, நான் காஸ்டிங் சரியா பண்ணன்றான். ஏன் கரெக்ஷன்லேயே 58 மார்க் வாங்குறான். ஜான்வரி எக்ஸாம் எழுத போற பொண்ணு டிசம்பர்ல ஏன் கரெக்ஷன்லேயே 58 மார்க் வாங்குறான். இன்னும் கொஞ்சம் பட்சம்னா எக்ஸம்ஷன். ஆனாலும் பிரச்சனை என்ன? கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு சரியா பண்ணல. பாதி பேர் இப்போ செகண்ட் குரூப்பே எக்ஸாம் போகாததுக்கு காரணமே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அவங்களுக்குள்ளே என்னால் முடியாதுன்னு தோன்றுறது. அப்போ இது எப்படி வந்து ஏய் நீ சூப்பர்டா அப்படின்னு எப்படி அவங்களுக்கு ப்ரூவ் பண்றது? இதுதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இந்த லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸா 3 மந்த்ஸா. பிகாஸ் நான் சூப்பர் நினைச்ச பசங்க கூட இல்லை சார் நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க, நாங்களாம் சூப்பர்லாம் இல்லை, நாங்கள் ஒரு மொக்கதான்னு அவங்களே அவங்களுக்குள்ள பேசி 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 அவங்களே டவுன் பண்ணிக்கிறாங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் என்கரேஜ் பண்றதுக்கு, வாங்கடா சும்மாவாச்சும் எழுதுங்கடா பார்க்கலாம்டா பரவாயில்லடா ஃபெயில் ஆனா தேரவே இல்லை. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்து அவங்களே அவங்கள மூடிக்கிட்டாங்க. பாதி பேர் அவங்களே அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு பெட்ஷீட் போட்டு உள்ள உட்காந்துட்டாங்கன்னு சொல்லுவேன். அப்போ இது எப்படி என்கரேஜ் பண்றது? உனக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருடா, உனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு பாருடான்ட்டு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதாகி போச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது அவங்களுக்கே ஒரு 5 மாசம் கழிச்சு இந்த மாதிரி திங்கிங் வரும்போது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, ஹே நம்மளோட பொட்டன்ஷியல் எங்கேயோ இருக்குடா, நம்ம ஏன்டா இப்படிலாம் பயப்படுறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அதுதான் என்னோட மெயின் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஒரு 1 or 2 days அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இது யாருக்கு நல்லா புரியும் அப்படின்னா, எய்தர் சிஏ இன்டர் பாஸ் பண்ண பசங்களுக்கோ இல்லைனா இப்போ சிஏ இன்டர் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கோ, மேபி ஜான்வரிலையோ இல்லைனா ஜூன்லேயோ இல்லைனா செப்டம்பர்லேயோ எக்ஸாம் எழுத பசங்களுக்கு அந்த வீடியோ புரியும். மற்றவங்களுக்குமே கூட அவங்க தமிழில் தான் பேசுவாங்க. 95% அவங்க தமிழில் தான் சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆறு நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அது புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஃபவுண்டேஷனில் இருக்கிற லால கம்பெனிஸ் ஆக்டில்
சில போர்ஷன் அவங்க சொல்கிறதெல்லாம் வரும். ஸோ அதனால் அது உங்களுக்கு கூட புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பசங்க எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அது ஒர்க் ஆகிருக்குது அப்படின்றத நீங்களும் பார்த்துட்டு வீடியோ கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு. ப்ளஸ் உங்களோட விஷயத்த வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிவிங்க. இது வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க மக்கப்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. இது மக்கப் கிடையாது. ஏன்னா மக்கப் அடிச்சிருந்தாலாம் அவ்வளோ புரிஞ்சு ரெசிப்ரோகேட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டே இருப்பேன். இது அது அது இப்படி இது இப்படின்லாம் கேட்பேன். அண்டு அது பார்த்தா தெரிஞ்சிடும் இது மக்கப் அடித்த மாதிரி கிடையாது, இது மக்கப் கிடையாதுன்றது தெரிஞ்சிடும். அது ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இது மக்கப் கிடையாது. ஆனால் பொறுமை இருக்கணும் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு. பிகாஸ் அது 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வீடியோ. அவ்வளோ நேரம் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் மேபி எக்ஸாமுக்குன்னு ரெடி ஆகிறவங்க கண்டிப்பாக அதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் 99% ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுத்து தான் வீடியோ வந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்த மாதிரி ஒரு வீடியோ வரப்போகுது. அதுவும் ஒரு மேரத்தான் வீடியோ வரப்போகுது. பார்ப்போம். நீங்களும் அந்த வீடியோக்காக காத்துருங்க. நான் அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து யூடியூப்பில் போடுறேன். நன்றி, வணக்கம்.